தீபாவளிக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்க சளியினால் கஷ்டப்படுறாங்களா? அந்த சளியோட சேர்த்து அவங்களுக்கு இருமல், கண்ணில் இருந்து தண்ணி, இல்லை அவங்க உடம்புல ரேஷஸ் அது மாதிரி காணப்படுதா? உங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை, கவலைப்படாதீங்க. இந்தியாவில் பலாயிரம் குழந்தைகள் இது மாதிரி கஷ்டப்படுறதா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ நார்மலாக நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தது அப்படி என்ன பண்ணுவோம்? கிளைம் பண்ணுவோம். இது மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணப்பட்ட கிளைமில் 43% பொல்யூஷனால் ஏற்பட்ட டிசீஸ்க்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம தீபாவளி அப்போ நாடு முழுக்க நம்ம வெடி வெடிச்சோம். அதனால் காற்று அதிகமாகவே மாசுபட்டுச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ நார்மலாக குழந்தைங்களுக்கு இருக்கிற மூச்சுக்குழாய் ரொம்ப சிறுசு. நார்மலாக தூசி பட்டாலே என்ன பண்ணுன்னா அந்த மூச்சுக்குழாயில் இரிட்டேஷன் ஏற்பட்டு அது சளியாக மாறி சளி, இருமல் அது மாதிரி பாதிக்கப்படுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம தீபாவளிக்கு வெடிச்ச வெடியிலிருந்து சல்ஃபர் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல் அதிலிருந்து வெளியேறும். ஸோ இப்போ நம்ம நாடு முழுக்க அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த காற்றுனால மாசுபட்டுருச்சு. ஸோ நம்ம குழந்தைங்க அதை சுவாசிக்குது. ஸோ சுவாசிக்கிறப்போ அவங்களுடைய மூச்சுக்குழாயில் அதிகமாகவே இரிட்டேஷன் ஏற்பட்டு அது சளியாக மாறுது. சளி அப்படியே சளி கோர்த்து கன்ஜஷன் சொல்லுவாங்க. ஒரு வாரத்தில் சரியாக வேண்டாம் அந்த சளி இப்போ 2 வாரத்துக்கு மேலே அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண் எரிச்சல் ஏற்பட்டு கண்ணில் இருந்து தண்ணியாக வரும். உடம்புல உங்களுக்கு சில ரேஷஸ் ஏற்பட்டிருக்கும். இதே மாதிரி அறிகுறி உங்கள் குழந்தைங்க இருந்திருக்கும். அது என்ன காரணம்? எப்பயுமே இல்லாத ஏன் திடீர்னு வருது? நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். அதுக்கு இதுதான் காரணம். ஸோ நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு சளி வந்துட்டா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி டானிக்கோ ஏதாவது கொடுப்போம். அது ஒரு வாரத்தில் சரியாயிரும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அந்த குழந்தைங்க மறுபடியும் இப்போ இந்த பொல்யூட்டட் ஏரியை சுவாசிக்குது. இந்த காற்றில் இருக்கிற பொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். ஸோ மறுபடியும் அதே பொல்யூட்டட் ஏரை சுவாசிக்கிறதுனால ஒரு வாரத்தில் சரியாக வேண்டிய சளி இப்போ ஒரு 2 வாரத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அதனால் இதுதான் காரணம். உங்கள் குழந்தைங்க மாதிரி எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி வெடி வெடிக்கிறப்போ உங்கள் குழந்தைங்க சொல்கிறத கேட்டுங்க அப்படின்னா மாஸ்க் போட்டு வெளியே அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தைய வச்சுக்கோங்க. வீடை நல்ல டோரை சாத்தி விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வெடி வெடிக்கிறப்போ புகை அதிகமாக வெளியிடாத நம்ம வெடியை வெடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க யாராவது மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.